இது Logic Pro, இது FL Studio, இது Pro Tool, இது MPC, இது Alberton Live. இதில் எனக்கு பிடிச்ச என்னுடைய ஃபேவரிட் இதுதான் Logic Pro. அதோட நான் இதை நான் 5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். இதில் எல்லாமே கிட்டத்தட்ட செய்யலாம். இது ஒரு பிரபலியமான ஒரு டோ. இது கூடுதலாக மிக்சிங் மாஸ்டரிங் இன்ஜினியர்ஸ் கூட விரும்பினோம். அதோட வோக்கல் ரெக்கார்ட் பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட் லைவாக கேப்சர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமாக பாவிப்பினோம். இது கூடுதலாக எஃப்எல் ஸ்டுடியோ பீட் மேக்கிங், அந்த ஹிப்ஹாப் ஜோன்ரா, ரேப் ஸ்டைலானவே, எலக்ட்ரிக், அது அந்த சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதிகமாக பயன்படுத்துவினோம். இதில் லேர்ன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியானது. ஆனால் நான் முதல் தரம் பார்க்க இது இது பயங்கர கஷ்டமாக இருக்குமோன்ட்டு நினைச்சேன். இதில் நான் நான் பயன்படுத்துகிறது இதுதான். இது 5 வருஷத்துக்கு மேலே வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன். இது 3 மாதம் ஃப்ரீ. இது 8 ட்ராக் தான் இதில் பயன்படுத்தலாம். இந்த ப்ரோ டூலில் இது இது ஃப்ரீ தான். இது இப்படி எதுவும் நீங்கள் கீபோர்ட் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாக வரும். எம்ஆடியோ அல்லது ஆக்கை, ட்ரம் பேட் அப்படி வாங்கிக்க வரும். இது ஃபேமஸ் இந்த ட்ரம் பேட் சவுண்ட் யூஸ் பண்ணி பீட் மேக் பண்ணுறது தான். கூடுதலான ட்ராப்பர்ஸ் இது வச்சு யூஸ் பண்ணியிருப்பினோம். மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு, மிஷின் அந்த எம்பிசி மிஷின். அண்ட் இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ்ட் டோ தான் இதுவும். இது இந்த ஸ்டைலான எலக்ட்ரிக் மியூசிக், லைவில் மியூசிக் செய்கிறது, இந்த சீக்வன்சர் வச்சு யூஸ் பண்ணி மியூசிக் செய்கிறது, அப்படியானவைக்கு இது விருப்பம். ஈஸி டக்குன்னு செய்யலாம்ன்றதுக்காக இது ஒரு ஃபேமஸான ஒரு டோ தான். இதை தவிர கியூபேஸ், ரீப்பர் அண்டு பெயிட் பேஸ்லாம் நிறைய இருக்குது. நல்லது, இப்போ மார்க்கெட்டில் ஃபேமஸ் ஆனது. அதோட ஃப்ரீயாக கராஜ் பேண்ட், அது பேண்ட் லேப் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. இது என்னென்னு சொன்னால், இது சப்ஸ்கிரிப்ஷன் வெர்ஷன். இது இது பே நீங்கள் இது சப்ஸ்கிரிப்ஷன் வெர்ஷனில் இது இதுன்ற அடுத்தடுத்த வெர்ஷன் எடுக்கணும் மட்டும் நீங்கள் காசு காட்டி எடுக்கணும். அதாவது ஆர்டிஸ்ட்டு ஸ்டூடியோன்னு இருக்குது. அப்படி அதை நான் எக்ஸாக்ட் அதை பற்றி கதைக்கையில் கொஞ்சம் காசு கூட கட்டணும். ஆனால் என்ன, விண்டோஸ், மேக் ரெண்டுலேயும் யூஸ் பண்ணலாம். மற்றது தெரியல எனக்கு, மற்ற லினக்ஸில் யூஸ் பண்ணலாமா இருக்குமோ தெரியல, மேபி இருக்கலாம். கன்ஃபார்மாக விண்டோஸ்லேயும் லாஜிக், இது மேக் கம்ப்யூட்டர்லேயும் யூஸ் பண்ணலாம், மேக் ஓஎஸ்லேயும். இது இதுவும் ரெண்டுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். விண்டோஸ் மேக். இது மேக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இப்போ இது பிரச்சனை, இது மலிவு. ஆனால் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வெர்ஷன் வந்துட்டுது €12 வேணும். ஆனால் அதோட கணக்கு வரும் பண்டில் மாதிரி. ஆனால் இது நீங்கள் ஒன் டைம் பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சரியான அந்த இப்படி ஒரு சிஸ்டம் வாங்குறது கூட செலவழிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் M1 சிப் கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா இதில் எல்லாமே செய்யலாம். ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கினிலேருந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வராமல் கிட்டத்தட்ட மிக்சிங் மாஸ்டரிங் முடிக்கலாம். கணக்க ட்ராக் இல்லையண்டா ஆல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்ட் எடுத்து செய்யலாம். இதில் எல்லாமே செய்யலாம். கிட்டத்தட்ட படம் செய்யலாம், எல்லா ஜோன்ரா மியூசிக்கும் செய்யலாம். இதோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எனக்கு என்னுடைய நாலேஜின் பேஸ் படி இது நல்ல மெட்டது இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டிருக்கேன். இது ஓரளவுக்கு தெரியும். அந்த விதத்தில் இது ஒரு பெஸ்ட் டோ தான். இப்போதைக்கு எனக்கு நல்ல டோ தான். அண்ட் இது என்னென்னு சொன்னால், இதுவும் ஒரு நல்ல டோ. கிட்டத்தட்ட சேம் தான். மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணுறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்படி இருக்கும். சில வித்தியாசங்கள் இருக்குது. ரெக்கார்டிங் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது கூட ஃபேமஸ் மிக்சிங் மாஸ்டரிங் எல்லா ஸ்டூடியோலையும் இருக்கிறதாலையும், மற்றது படங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதாலையும் தான் ஃபேமஸ். இதுலேயும் ஸ்கோர் பண்ணலாம், இதுதான் அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். கூடுதலாக இதையும் அதில் எந்த டோவுக்கும் அதில் மியூசிக்கை பேட் பண்ணிவிட்டு இதில் மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணுவாங்க. அப்படி கூடுதலாக பாய்க்கிறவங்க. காரணம் மேபி எல்லா ஸ்டூடியோலையும் இது இருக்கும். நிறைய கியரை இதில் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணலாம். நிறைய ட்ராக்கள் யூஸ் பண்ணலாமன்றதுக்காக இதை பாவிக்கிறது. ஆனால் இதுலேயே 2000க்கு மேற்பட்ட ட்ராக் பாவிக்கலாம்.
ஸோ அவ்வளோத்துக்கு நாங்கள் பாய்க்க போகிறதில்ல. ஸோ மூவிக்கு ஆக்களுக்கு தான் அந்த மாதிரி தேவைப்படும், அல்லது வேறு சாங் ஸ்கோர் பண்ணுறவைக்கு. மற்றபடி மியூசிக் டைப் ஆனவங்களுக்கு இதில் எல்லாமே செய்யலாம் கிட்டத்தட்ட. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டும் ஓகே. ஆனால் இதில் மிடி பேஸ் பண்ணி குயிக்காக ஃப்ளூவெண்ட்டாக செய்யலாம். அது இது ஆடியோ பேஸ் பண்ணி மியூசிக் செய்கிறது ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணி பெரிய ப்ரொஃபஷனல் இருக்காங்க. கம்பேர்ட் டு இது வந்து இதுதான் பேர்மஸாக இருக்குன்னு எல்லோரும் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ், மாதம் வந்து காசு கட்டி தான் பாவிக்கணும், அல்லது வருஷம் காட்டணும். அது ஒவ்வொரு ஸ்டூடியோ, ஆர்டிஸ்ட் ஸ்டூடியோ, ப்ரோ, அல்டிமேட் அதுக்கேற்ற மாதிரி மாறும். அல்டிமேட் இருக்கிறதுல 2 ஸ்டூடியோவும் ஆர்டிஸ்ட்டும் இன்ட்ரோ ஒன்று இருக்குது. இது வந்து இதுவும் அப்படி தான், ஒன் டைம் பேமெண்ட். ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் கேட்டகரிக்கும் காசு. பேமெண்ட்டை பற்றி நான் சொல்லல. நான் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கோ தெரியல. நான் நார்மலாக ஒன் டைம் பேமெண்ட் நான் இதில் கிளிக் பண்ண காட்டும். ஆனால் பீட் மேக் பண்ணுறதுக்கு சூப்பர் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். நார்மலாக நான் நினைச்சேன் சில டியூட்டோரியல் வேறு வீடியோஸ் பார்க்க யோசிக்கிறது, என்னடா இது இவ்வளோ காம்ப்ளிகேட் நோப்ஸாக இருக்குது, என்னண்டு இப்படி ஒன்று வருது அப்படி ஒன்று வருதுன்னு யோசித்தது. ஆனால் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அடிப்படை விஷயங்களை லேர்ன் பண்ணினா அதுதான் எல்லா டோவுலேயும் இருக்க போகுது. அதுண்ட கீஸ், ஹாட் கீஸுகளை பிடிச்சி பழகிட்டால் செய்யலாம். அவுட்புட் தான் முக்கியம், அதாவது மியூசிக் தான் முக்கியம். டோ நீங்கள் என்ன இது இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் முக்கியம், அவுட்புட் தான் முக்கியம். ஸோ அந்த விதத்தில் இது வந்து எலக்ட்ரிக் பேஸ் பண்ணி நிறைய வந்து ஈஸியாக குயிக்காக வந்து இந்த ட்ராப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணி மியூசிக் பேக் பண்ணுறவங்க இப்போயும் நிறைய ஃபேமஸான ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த டோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒருக்கா லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸி. எனக்கு இது லேர்ன் பண்ணுறதுக்கு 3-4 நாள் தான் பிடிச்சது. கிட்டத்தட்ட முக்காவாசின்னு சொல்லலாது, ஒரு 60-70 வீதத்துக்கிட்ட லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ அந்த அடிப்படை விஷயங்கள் தான் அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. லேர்ன் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ கஷ்டம் எல்லாம் இல்லை இந்த டோ. அண்ட் இதுவும் அப்படி தான், கிட்டத்தட்ட ஹாட் கீஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இது கொஞ்சம் மெனக்கெடும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது மேக் கம்ப்யூட்டருக்கு, இந்த கம்ப்யூட்டருக்கு. ஏன்னா இது வந்து M1 சிப், இது வந்து ஊன்ற டைப்பில் இருக்கிற VSTL அதெல்லாம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். இது வந்து ARA என்ற மாதிரி டைப்லாம் இது வேலை செய்யும். அதாவது எனக்கு இது வந்து ஸ்டக் ஆகிறது, அதாவது ஸ்லோ டவுன் ஆகிறது கூட. இது வந்து அப்படி இல்லை. இது நான் ரெஸ்டோ மோட் போடாட்டிக்கும் போடுற இல்லை, அந்த ஊலான் இருக்கும். நார்மலாகவே நல்ல ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும். ஆனால் ARA மோட்டுக்கு மாற்றணுமெண்டா மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவாக இல்லாமல் அதை ஃபைல் மாற்றி வேறு ஒவ்வொருத்தரையும் மாற்றி கொண்டிருக்கலாம் மிக்சிங் மாஸ்டரிங்கில். அதுக்காக நான் அப்படி பாவிக்கிறேன். இது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இது இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இன்னும் அதை தொட்டு மினக்கடையில். அண்ட் சம்டைம்ஸ் எல்லா நேரம் இந்த சவுண்ட் வேர்ல்டு வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு நல்ல ஒரு இது கொடுக்குற மாதிரி ஃபீல் வரும். நல்ல சவுண்டை கிளிக் பண்ணிட்டு ரைட். இதுவும் சில நேரம் நல்ல சவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் எனக்கு. ரைட். இதுவும் இப்போ பீட் மேக் பண்ணிக்க நல்ல சவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதுகளில் கூடுதலாக வந்து ஃப்ரீ செட்டுகள் இருக்காது, ரோ சவுண்ட் வரும். நீங்கள் தான் அப்புறம் எல்லாம் இதாண்டணும். பட் லாஜிக்கில் வந்து ஃப்ரீ செட்டுகள் எல்லாம் நிறைய இருக்குது. தேவைப்பட்ட ஃப்ரீ செட் அதான் இதில் இருக்கிற ஒரு பெஸ்ட். யார் வேணாலும் வந்து லேர்ன் பண்ணலாமன்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் பீட் மேக் பண்ணுறதுக்கு சும்மா லோட் பண்ணிவிட்டு பீக்கர் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஸ்டெம் எடுத்து அப்படி யூஸ் பண்ணலாம். கூடுதலாக மியூசிக் மேக்கர்ஸ் வந்து ரப் அப்படியானவங்க வந்து இதுவும் வச்சுருப்பாங்க, FLM வச்சுருப்பாங்க, ப்ரோட்டூலும் வச்சுருப்பாங்க, அல்லது சில நேரம் ப்ரோட்டூல் இது லாஜிக் ப்ரோட்டூல் வச்சுருப்பாங்க, ஜேகோல் மாதிரியான ஆக்கள். மிச்சபடி மோஸ்ட் பாப்புலர் ப்ரொடியூசர் மெட்ரோ பூமிங் எக்ஸட்ரா வந்து இப்படி தான் வச்சுருவாங்க, FL2 ப்ரோட்டூல் அந்த மாதிரி. எங்களோட ஆக்கள் கூடுதலாக வந்து லாஜிக் ப்ரோ அண்ட் ப்ரோட்டூல் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் இதுலேயே சகலம் செய்யலாம் அவங்க, அதான் இது. ஆனால் ஒன்று நீங்கள் மெனக்கட்டு லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கணும் என்னென்ன ரீசனுக்காக, அதாவது ஃபிலிமுக்கா அல்லது எல்லாமே ஆல்ரவுண்டராக செய்ய போகிறீங்களா, அல்லது வந்து பீட் மட்டும் செய்ய போகிறீங்களா, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டோவை தெரிவு செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால்
அந்த மாதிரி அதிலே ஸ்டே பண்ணினீங்கன்னா உங்களோட நாலேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு நான் இப்போ எனக்கு ஒரு ஐடியா மண்டைக்கு ஹிட் ஆகிட்டேன்னு சொன்னால் நான் வந்து எனக்கு ஹாட் கீஸ் தெரிகிறதாலையும் எல்லாத்தையும் வந்து அந்த இது வந்து டிரைவிங் பண்ணி கன்வர்ஷன் டிரைவிங் பண்ணிக்க அப்படி எங்களுக்கு ஸ்டேரிங் கியர்கள் பார்க்காமலே அதை ஓட்டை பார்த்தோன்னே அல்லது ஆக்களோட காய்ச்சி கொண்டே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டோவிலே ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா மியூசிக் மேக் பண்ணுறது ஈஸி. ஏன்னா டோ வந்து கிட்டத்தட்ட என்ன இந்த பெயிண்டிங் பண்ணுற அந்த இது மாதிரி கன்வான்னு சொல்லுவேன். அது மாதிரி நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் உங்களோட டேஸ்ட் என்ன, உங்களோட மைண்ட் சவுண்ட் எங்கே ட்ரைவ் பண்ணுது என்றதை பொறுத்து தான் மியூசிக் வரும். மியூசிக்கை பெரிய இதுன்றதுக்கு டியூட்டோரியல் வீடியோ போடலாம்னு நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். அதாவது என்னுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணலாமான்னு திங்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் இப்போ தான் வந்து ஒரு 10 பாட்டுக்கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் இன்னும் கொஞ்சம் பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கு. நான் முதல் டியூட்டோரியல் போடைக்கு வந்து தெரிஞ்ச உடனே போட்டேன்னு அது அவ்வளோ ரீச் ஆகலை. தமிழில் பண்ணைக்க வந்து பெருசாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. நான் போடைக்க கொஞ்சம் பேர் அந்த இப்போ நிறைய பேர் இருக்குன்னா அது அப்புறம் விட்டுட்டேன் மியூசிக் டியூட்டோரியல் போடுறத. அப்புறம் இப்போ யோசித்து பார்த்தேன் இதை வந்து ஷேர் பண்ணி கொண்டு விட்டு கொண்டு வருவோம்ன்ற மாதிரி யோசித்தேன். ஓகே, அப்போ வீடியோ ஒன்று போட்டு பார்ப்போம், மக்கள் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணினா பண்ணுவோம். அப்படின்னா அப்படி பண்ணாலும் இதில் இருந்து வியூஸ் போய் வருமானம் பெறதுக்கான வாய்ப்பு குறைவு, வியூஸ் போகிறதுக்கான வாய்ப்பும் குறைவு. போனால் ஃப்யூச்சரில் அது வந்து 1-2 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வெர்ஷன் எல்லாத்த ப்ரீமியம் மாதிரி மாற்றிட்டு அதுலேருந்து இன்கம் எது வந்துச்சுன்னா இந்த தேவைகளுக்கு எடுத்துக்கணும். மிச்ச காசை வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு அல்லது வேறு யாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம், ப்ரொடியூசர்ஸுக்கு அல்லது வேறு யாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைக்கிறது. இப்போ ஆனால் பிரச்சனை இப்போ நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் எங்களுக்கே காசு இல்லாமல் வரும், இன்னும் ஏழ்மை வந்து ஒன்று இருக்கும். அதை பற்றி பிறகு பார்க்கலாம். அதோட இப்போ லேர்ன் பண்ணுறதுக்கு இப்போ நான் எந்த மாதிரி கேஸ் நான் வந்து கிட்டத்தட்ட ஆக்சிடெண்ட்டாக ஃபிலிம் படத்துக்கு ஸ்கோர் பண்ணணும்னு தான் இதுக்குள்ளே வந்தேன். நான் வந்துட்டு சும்மா ஒரு டெஸ்டிங் பர்பஸுக்காக தான் இதை இறக்கி நான் இந்த 3 மாதம் ஃப்ரீ இருக்கேன். அப்படியே வந்து தான் இதுக்குள்ளே மியூசிக்கில் வந்தேன். ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட் நான் நடந்தது. அப்படி வரைக்கும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தான் நான் மியூசிக்லேயே இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்க்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக மியூசிக் நாலேஜ் இல்லை. ஸோ அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணி நான் இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லேர்ன் பண்ணணும், ஒரு ட்ரம் பீட் ரிதம் லேர்ன் பண்ணணும், தியோரி லேர்ன் பண்ணணும். ஸோ தியோரி இருந்தால் தான் மியூசிக் செய்யலாமா, தியோரி இல்லாமல் செய்யலாமா, எத்தனை வயசில் செய்யலாம், எப்படி நாங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக வந்து இதெல்லாம் கோத்ரோ பண்ணுறது, லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன சிஸ்டம் இருக்குது, இன்டர்நெட்டா அல்லது யூடியூப்பா அல்லது புக்ஸா அல்லது இப்போ எங்களுக்கு வந்து இது இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைக் ChatGPT, ஜெமினை, அப்படி எது பெஸ்ட், அதில் தொடர்ந்து மியூசிக்கு சர்வைவ் ஆகுமா ஹியூமனால் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அல்லது இது டியூட்டோரியல் வந்து பார்த்து சதனம் இன்னும் பார்க்குமா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு முதல் நான் இது செய்யலாமா இல்லையா, எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறீங்கன்றதை பொறுத்து நான் மியூசிக் வீடியோ செய்யலாம்னு இருக்கேன். ஏன்னா இங்கிலீஷ்லையும் ஃப்ரெஞ்சிலையும் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஞ்சுலாம் செய்யணுன்னா நான் இங்கே தான் இருக்கிறேன். பட் என் தாய்மொழி தமிழ். ஆனால் இங்கே செய்கிறது தான் அதிகமாக பேரோட வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ரீச் ஆகும், லொக்கேஷன் பேஸ் பண்ணி கொலாபரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்றெல்லாம் பார்க்கலாம். பட் இப்போ வந்து எங்களோட கம்யூனிட்டிலேயே வந்து ப்ரொடியூசர்ஸ் மியூசிக் சம்மந்தப்பட்டாக்கெல்லாம் வந்துட்டாங்க, கொலாபரேட் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். அதோட வந்து இப்போ யூடியூப்பும் வந்து ஆட்டோமேட்டிக்காக டப் பண்ணுது. அப்போ அந்த பிரச்சனையும் வந்து பெருசாக வரப்போகிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதால் நான் இந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கிறேன். அதோட ஸ்லாங்கும் இப்போ பிரச்சனையில் ஓட்டோ டப் வந்து இப்போ நான் கதைக்கிறது வந்து ஈழத்தமிழ், யாழ்ப்பாண தமிழ். ஸோ அது இதிலே கதைக்கிறதுலேயும் டப் பண்ணுது, சில மிஸ்டேக் தான். அதுவும் அதாவது 100% சரியாக இருக்காது அந்த டப்பிங், சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் என்னால் ஃபீட்பேக் இது பண்ணி கொண்டிருக்கல, அது சப்டைட்டில் கொடுத்தா அது சரியாக டப் பண்ணும். பட் அது இப்போதைக்கு நான் செய்ய போகிறது இல்லை. ஆனால் ஓகே, ஏன்னா இப்போ எப்படியும் இங்கிலீஷ் ஆக்களுக்கு தேவைப்படாத ஒரு சில ப்ரொடியூசர் ரன் பாப்பினம், என்ன இதை விட என்னை விட சரியான என்னோட நான் பிகினர் கிரியேட்டர்ஸ், சரி ரியல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்கணும், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸில் அவையெல்லாம் டியூட்டோரியல்ஸ் கொடுக்கணும். ஸோ அவை இந்த சில ஆக்களுக்கு வியூஸ் போகுது, சில ஆக்களுக்கு போகல. அதனால் நானும் வந்து செய்வோம், ஒரு நாலேஜை வந்து என்னென்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸை காட்டினாலே உங்களுக்கு விளங்கியிருக்கும் எப்படி மெதட்டுகளை பார்க்குறேன். ஸோ அந்த வீடியோ செய்ய முதல் இப்போ இப்படி மியூசிக் டியூட்டோரியல் செய்யலாமா என்ற மாதிரி ஒரு
வீடியோ பார்ப்போம். 2, 3 வீடியோ நான் இப்படி போஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, மக்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு மாதத்துக்கு 1 அல்லது 2 என்ற மாதிரி நான் வந்து மெல்ல மெல்ல டியூட்டோரியல் செய்ய போகிறேன். அதோட பிறகு நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டேன்டா எனக்கு நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கொண்டான் இருக்கிறேன் எல்லாமே. எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது, நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னு சொன்னால் நான் எல்லாமே செய்கிறேன். நான் தனியால் ப்ரொடியூசிங், சிங்கிங் இப்போ அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லோரும் லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறதுனால அப்படி தான் இருக்குது. முந்தி மாதிரி ஒரு ஹார்மோனியை பற்றி கொண்டு கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஒரு கம்ப்யூட்டர் கொஞ்சம் இன்டர்நெட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு அப்படியான விஷயங்கள் செய்தாலே ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணலாம். இப்போ யாருமே மியூசிக்கில் ஒன்று அதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் டேஸ்ட், உங்களோட ஓன் க்ரியேஷன், அதில் தான் மியூசிக் இருக்குது. ஸோ அதை பண்ணலாம்னு பார்க்குறேன். அதோட இது மூலிமா நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஸ்கில்ஃபுல்லான எங்களோட பீப்புள்ஸ் வந்து நல்ல ஒரு நாலேஜபிளாக வரணும். அண்ட் ஆல்சோ காசு வந்துச்சேன்டா, வியூஸ் போச்சு, காசு வந்துச்சேன்டா, அதில் ஒரு பெனிஃபிட் எடுத்து அதில் இருந்து ஏதாவது செய்யலாம். அல்லது எதுவும் ப்ரீமியர் வேர்ஷன் பண்ணுற மாதிரி குறைஞ்ச விலைக்கு அது பண்ணி அதில் பெருமாண்டா இப்போ அதுலேருந்து ஏதாவது செய்யலாம். கூடுதலாக செய்ய மாட்டேன். ஏன்னா நான் இதை மெயினாக செய்கிறதுக்கு காரணமே நான் படிக்க காசு இல்லாமல் என்ன செய்கிறேன்னு இருக்கேக்க இப்படி நிறைய வழிகளை கண்டுபிடிச்சி தான் இந்த மியூசிக்கில் வந்தேன் நான். ஸோ கைஸ், எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸுக்குள்ளே போடுங்க, உங்களுக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இது சார் டியூட்டோரியல் என்னுடைய டியூட்டோரியல் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, நான் பண்ண அப்படி பண்ணுறேன்னா உங்களுக்கு என்ன மாதிரி எந்த டோ உங்களுக்கு ப்ரிஃபேர்ன்னு சொல்லுங்கள். என்னுடைய ப்ரிஃபேர் இதான், நான் இதுதான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை நான் இன்னொரு டோ வாங்குறேன்டா அது வந்து சாத்தியக்கூடியில் இப்போதைக்கு மணி பிரச்சனை. ஸோ இன்ட்ரோ வேர்ஷனை வச்சு தான் நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ணுவேன். நான் அதை தவிர மிச்ச விஷயம் கீபோர்டு அதில் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் அடுத்த இனி வர்ற ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், இப்போ என்ன டோன்னு வேணுமா, இல்லை மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஒன்றுமே தெரியாதா, எந்த வயசு என்ற உங்களோட டவுட்டுகளை போடுங்க. நான் பண்ணலாமா இல்லையாண்டு ஒன்றா வீடியோ கூட பார்க்குறேன். மோஸ்ட்லி இப்போ நான் எடிட்டிங் எல்லாம் பண்ணி கட்டிங் ஒரு விஷயம் சேர்த்து பண்ணி கொண்டு லேட் ஆகும். என்ன நான் இப்போ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் ரைட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன், எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த விஷயத்தை பார்க்குறேன். இந்த காணொலி இதோட நிப்பாட்டுறேன். என்ன மாதிரின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கூட இந்த விடைபெறும் நான். பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.